என்கிட்ட இருக்கிற காசை ஒட்டு மொத்தமாக புரட்டி போட்டாலும் 10 லட்சத்துக்கு மேலே இல்லைண்ணே. இப்போ நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு நான் நகை வாங்கலைன்னா என் மானமே போயிடும். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல தங்கச்சுமா. நீ உன் பையன்கிட்ட காசு கேட்டு பார்த்த, அவனும் கொடுக்க முடியாதுன்னுட்டான். இப்ப என்ன பண்றது? பேசாம உன் நகையெல்லாம் அடமான வச்சு என் பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்துறேன். இங்கே பாரு, என் நகையை அடமான வச்சாலும் உன் பொண்ணுக்கு நகை எடுக்க முடியாது. சும்மா இரு நீ வேற. போகிற போக்கில் நான் என் நகையை வச்சு தான் உங்கள் 2 பேருக்குமே சோறு போடணும். வந்துட்டேன் இப்போ தான் நல்ல யோசனையை சொல்கிறதுக்கு. சரி சௌந்தர்யா, இப்ப என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்க? எனக்கே அதான் தெரியாமல் உட்காந்துருக்கிறேன். நேரம் ஆக ஆக பயமாக வேற இருக்குது. நான் வேற நேற்று என் மருமகளுக்கு நகை எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு நான் 4-5 பேருக்கு ஃபோனை பண்ணி நல்ல பெருமை பீத்துனேன். இப்போ எல்லாம் கேட்குறாளுங்க, வாங்கின நகை எங்க, வாங்கின நகை எங்கன்னு. எனக்கு மானம் போகுது. எல்லாம் விதிமா, வேற என்ன பண்ண முடியும்? விதியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாம் அந்த சனியனுங்க பண்ண சதி தான். அந்த சனியனுங்க ஆக்சிடென்ட்ல அப்படியே செத்து இருந்ததுன்னா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சை, எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருது. போய் தேடி பிடிச்சி அவளுங்களை கொண்டு இல்லாமான்னு இருக்கு. அந்த சனியனுங்களால தான் இப்போ எனக்கு ₹1 கூட கிடைக்காம போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுக்கு இப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கணும்? ஏன்னா நீ மலேசியாவில் ஏதோ ரெஸ்டாரண்ட் எல்லாம் நடத்தினேன்னு சொன்னல, அதுவும் உனக்கு 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருந்ததா சொன்னல. ஆமாமா, அதுக்கு என்ன இப்போ? அப்போ உனக்கு அதுலேருந்து வருமானம்லாம் வரதானே செய்யும். நீ எனக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணு. என் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். என்ன இவ அடிமடியிலேயே கைய வைக்கிறா? இவகிட்ட இருக்கிறதெல்லாம் ஆட்டையை போடலான்னு நானே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா என்கிட்ட வந்து கேட்கறா பணத்தை. என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு பணத்தை கொடுக்கறதுக்கா இவ்வளோ யோசிக்கிற? ஐயோ தங்கச்சி, சத்தியமா அப்படியெல்லாம் கிடையாதுமா. அண்ணன் கிட்ட கையில சுத்தமா பணம் இல்லை. நானும் என் பொண்ணுமே உன்னை நம்பி தான் இங்க வந்திருக்கோம். நீ போடுற சோறை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட பணம் இல்லம்மா. என்ன சொல்ற நீ? அப்போ வாங்கிட்டே பணம் இல்லையா? என்னமா ரெஸ்டாரண்ட் எல்லாம் நடத்தினேன், பெருசா அங்க நல்லா இருக்கிறேன், வீடெல்லாம் வச்சிருக்கிறேன், அப்படி இப்படின்னு பெருசா பீத்துனீங்க நீயும் உன் பொண்ணும். இப்போ என்ன பிச்சைக்கார வேஷம் போடுற? நான் இப்படி பிச்சைக்காரனானதுக்கு ஒரு வகையில நீயும் தாம்மா காரணம். தேவையில்லாம எனக்கு கடுப்பேத்தாத. உண்மையாதான் தங்கச்சி சொல்றேன். நானும் என் பொண்ணும் மலேசியாவில் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ தான் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீயும் உன் பொண்ணும் இந்தியாவுக்கு வாங்க, என் பையன் ராகுல உன் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், இதோட நீங்க இங்கே இருந்துடலாம் அப்படி இப்படின்னு சொன்னேன். உன்னை நம்பி நாங்களும் இங்க வந்தோம். பிஸ்னஸ் எல்லாம் ஊத்தி மூடிட்டு தான் வந்தோம். அதனாலதான் இப்படி பிச்சைக்காரங்களாட்டம் இருக்கிறோம். அதுவும் இல்லாம என் பொண்ணுக்கு உன் பையனை நீ கல்யாணமும் பண்ணி வைக்கல, அவனும் அந்த காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்படி எல்லாத்துலயும் ஏமாந்து போய் கையில ஒரு பைசா இல்லாம நிக்கிறது நானும் என் பொண்ணும் தான். சும்மா உன் புராணத்தை பாடாத நிறுத்து. எரிச்சலா வருது. எல்லாம் நான் பண்ணதே எனக்கு சொல்லி காமிச்சுன்னு இருக்கிறேன். நீனே விடு, வாங்கிட்ட போய் கேட்ட மாதிரி. சரி, நீ எல்லாத்தையும் விட்டுரு. இப்போ இதுக்கு என்ன வழி அதை மட்டும் யோசிச்சு சொல்லு. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, உன்கிட்ட இருக்கிற நகையை அடமான வச்சு என் பொண்ணுக்கு நகையை எடுத்து கொடு, அவ்வளவுதான். இங்க பாருண்ணே, என் நகையெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தது. அவ்வளவு சீக்கிரத்துல என்னால அடமானலாம் வைக்க முடியாது. இப்ப இங்க இருக்கிற காசை வச்சு கொஞ்ச நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஓட்டிடலாம். அதுக்கப்புறமா தான் நான் நகையிலெல்லாம் கையை வைக்க முடியும். அதுக்குள்ளெல்லாம் அவசரப்பட்டு என் நகையில கையை வைக்க முடியாது. அதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தது. உன்கிட்ட இருக்கிற எல்லா நகையுமா நான் அடமானம் வைக்க சொல்றேன். நீ வச்சிருக்கிற நகையில சும்மா 1/4 பங்குக்கும் கம்மியா நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட போதும். 35 சவர நகையை வாங்கிடலாம். அந்த விளக்கெண்ணையெல்லாம் எனக்கும் தெரியும். என்னால இப்ப என் நகையில எல்லாம் கையை வைக்க முடியாது. நீ வேற எதனா வழி இருந்தா சொல்லு. உனக்கு இன்னும் இந்த நகை மேல இருக்கிற பைத்தியம் எல்லாம் போல இருக்குது. சரி வீடு, இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு குறுக்கு வழி தான் இருக்கு. குறுக்கு வழியா? வாங்கிட்ட வேற என்னத்தை நான் எதிர்பார்க்க முடியும்? இந்த பாரு, இந்த நகையை திருடுறதுக்குலாம் என்கிட்ட ஐடியா கொடுத்துன்னு இருக்காத சொல்லிட்டேன். ஐயோ சௌந்தர்யா, நீ அண்ணனை பத்தி என்ன நினைச்ச? அண்ணன் பிச்சை எடுத்து கூட தின்னுவேன், ஆனா திருடி எல்லாம் தின்ன மாட்டேன். சரி, உன் புராணத்தை நிறுத்திட்டு நீ என்ன வழின்னு சொல்லு. வேற ஒண்ணு இல்ல சௌந்தர்யா, கவரிங் நகையை வாங்கிடலாம், அவ்வளவுதான். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ போட்டோ எடுத்து காமிச்சா போதும்ல. அவங்க என்ன நேர்ல எங்க வந்து பார்க்க போறாங்க? அப்படியே நேர்ல வந்து பார்த்தாலும் அது கவரிங்கா இல்ல கோல்டான்னு சந்தேகப்பட்டு போற அளவுக்கு சூப்பரா ஒரு கவரிங் கடையில போயிட்டு நகையை வாங்கிட்டு வந்துருவோம். நல்ல யோசனையா இருக்குது. இப்பெல்லாம் கவரிங் நகை தானே ட்ரெண்டிங்ல இருக்குது. கவரிங் நகையெல்லாம் அப்படியே கோல்டு மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த ஆன்லைன்ல எல்லாம் கூட விற்கிறானுங்களே. நான் கூட நிறைய டைம் கோல்டுலாம் நினச்சிருக்கிறேன். சரி சரி, அப்போ கடைக்கு கிளம்பு. நம்ம தாராவையும் கூப்பிட்டுக்கோ. 3 பேருமே போயிட்டு வந்துடலாம். என்கிட்ட இருக்கிற காசுல எப்படியோ ஒரு 1 லட்சம் வச்சா எல்லாத்தையும் வாங்கிடலாம்ல. தாராளமா வாங்கலாம். சரிண்ணே, எனக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனை சரியானா போதும். வா போவோம். அண்ணன் இருக்கும்போது எதுக்குமா நீ கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரி, இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பீரோல வச்சு பூட்டிட்டு வா. நம்ம நேரம் சரியில்லை. சரிண்ணே. ஹலோ, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? என் அத்தை ஒன்றும் காசு இல்லாமலாம் நேற்று திரும்பி வரல. நாங்கள் பணத்தை மறந்து வச்சுட்டோம், அவ்வளவுதான். முதல்ல உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது யாரு?
என் மம்மி தான் சொன்னாங்க எனக்கு. வாட் எவர் உங்க அம்மா சொன்னா அது உண்மை ஆயிடுமா? நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் உண்மை. இன்னைக்கு கூட நான் என் ஆண்டியோட ஜுவல்லரி ஷாப் போறேன் வித் மணி, அதுவும் லிக்விட் கேஷோட போறோம். ஏம்மா தாரா, ஹாய் டேட், கிளம்பலாமா? ஹே நான் போனை வைக்கிறேன்ப்பா, அப்புறமா பேசுறேன் உங்ககிட்ட. என்ன டேட், ஆண்டி பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா? நீ வேற உன் ஆன்ட்டி நம்ம கிட்ட பணம் இருக்கான்னு கேக்குறா. ஓஎம்ஜி, நம்ம கிட்ட பணம் கேக்குறாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? இல்லன்னு தான் சொன்னேன். பின்ன நம்ம சம்பாரிச்ச காசை இவகிட்ட தூக்கி கொடுத்துட்டா நம்ம நடு ரோட்ல தான் நின்று பிச்சை எடுக்கணும். சூப்பர் டேட், அவங்க கிட்ட காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்லி நம்ப வச்சுட்டேன். நீ வா நம்ம கடைக்கு போலாம். பணமே இல்லைங்கிறீங்க, அப்புறம் எந்த கடைக்கு கூப்பிடுறீங்க? அவகிட்ட 10 லட்சம் இருக்குதான், அதுல இருந்து 1 லட்சம் எடுத்து உனக்கு ஏதோ கவரிங் நகை வாங்குறேன்னு சொன்னான். வா போய் வாங்கிட்டு வரலாம். வாட், கவரிங் நகையா? ஷிட், அந்த ஷிட் எல்லாம் என்னால போட முடியாது டேட். தாரா கத்தாத, நீ அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. உன் அத்தை கூட கடைக்கு வந்து நீ வாங்கு, அது போதும். வாட் எவர் டேட், இனி என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குதோ இந்த அத்தைக்காக. ஆனா இந்த அத்தை நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நீ ஏதோ கவலைப்படாதம்மா, அவ நம்மளுக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல. அவகிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆட்டையை போட்டுடலாம். அப்படி இப்படின்னு ஏற்கனவே அவகிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாவா ஆட்டையை போட்டு வச்சிருக்கான் அப்பா. அட கடவுளே, உண்மையாவாப்பா? ஆமாம்மா, நம்ம ரெஸ்டாரண்ட்ல கூட நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சது இல்ல. ஆனா உன் அத்தை கூட இருந்த 8 மாசத்துல நான் அப்பா 30 லட்சம் ரூபாய் சேர்த்திருக்கேன். வாவ், நீங்க உண்மையிலே கிரேட் தான் டேட். ஆனா என்னோட இப்ப ஒரே நோக்கம், அவகிட்ட இருக்கிற நகையெல்லாம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கே தெரியாம அந்த நகையெல்லாம் ஆட்டையை போடணுமா. மொத்தமா ஓரளவுக்கு சுருட்டிட்டோன்னு வைய, அவளைதான் ஊரை விட்டு கிளம்பி போயிட வேண்டியதான். சரிங்க டேட், எப்படியோ ஆண்டி கிட்ட டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு ஓடிடலாம். சரிம்மா. ஆனா அவ்வளோ நகையை வச்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் நகையை எடுத்து வித்து உனக்கு புது நகை வாங்கலான்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அப்படியே ரொம்ப ஓவரா பண்றான். ஏன் நகைன்னு. சரி விடு, இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். வா, நம்ம ரொம்ப நேரம் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோன்னு வையேன், அவளுக்கு சந்தேகம் வந்துடும். வா போலாம். சரிங்க டேட், வாங்க போலாம். சௌமியா, உன் ட்ரெஸ் எனக்கு பத்தாதுன்னு நினைச்சேன், ஆனா எவ்வளவு கரெக்டா இருக்கு பாரு. ரொம்ப சந்தோஷம், இடத்த காலி பண்ணு. இப்ப எதுக்கு சௌமியா நீ காலையிலே சூடாகிற? பின்ன என்னால எப்படி கறி பேச முடியும்? சந்தோஷம் என்ன விட்டு போயிட்டான். அவன் என்ன நேத்து பேசின பேச்சுக்கு நான் ஆபீஸ்க்கும் போல தெரியுமா? சும்மா சும்மா லீவ் போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் மம்மி டாடி கிட்டே என்னால போய் உதவியெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சௌமியா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் நீ அழலாமா? நல்லா அசிங்கமா கேட்டுற போறேன். இதெல்லாம் சின்ன விஷயமா? அந்த வேலை கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சந்தோஷ் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட வேணும்னு சொல்லிட்டான் பாத்தியா? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, ரொம்ப அவமானமா இருக்கு. நேத்து என்ன என்னென்ன பேச்செல்லாம் பேசினான் தெரியுமா? நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டான் என்ன பார்த்து. ஏன் நீ பொண்ணுன்னு அவனுக்கு தெரியாதாம்மா? திருப்பி நக்கல் அடிக்க வேண்டியதுதானே? நக்கல் அடிக்கிற நிலைமையிலயா நான் இருக்கிறேன்? எனக்கு நேத்து சந்தோஷம் எப்படியாவது என் பக்கம் இழுத்துடணும், அதனால அவன் என்ன பேசினாலும் அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தேன். ஆனா அவன் ரொம்ப டூ மச்சா பேசிட்டான். அப்புறம் என்னாலையும் தாங்கிக்க முடியாம வார்த்தையை விட்டுட்டேன். ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் இப்ப எப்படியாவது அவன்கிட்ட பேசணும். எனக்கு எதனா ஒரு ஐடியா இருந்தா சொல்ல. உன் நிலைமையை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. உன் ட்ரெஸ் எல்லாம் வேற எனக்கு கொடுத்துருக்க, அதுவும் இல்லாமல் உன் ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கு. இதுக்காகவே பிரமாதமான ஒரு ஐடியாவை சொல்கிறேன். சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நீ நந்தினி கிட்ட போய் பேசு. என்னடி சொன்ன எரும மாடே? கத்தாத சௌமியா, நான் சொல்றது கேளு. நீ நந்தினி கிட்ட இப்ப பேசினா மட்டும்தான் சந்தோஷம் உன் வலையில நீ இழுக்க முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட நான் போய் பேசணுமா? அவ்வளோ அவன் மூஞ்சோ, அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகும். நீ இப்ப அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வையேன், சந்தோஷம் நீ மறந்துட வேண்டியதுதான். ஐயோ கரி, என்னால சந்தோஷம் எல்லாம் மறக்க முடியாது. நான் அவனை காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி, அப்போ உன் லவ் சக்சஸ் ஆகணும்னா நீ கண்டிப்பா நந்தினி கிட்ட பேசிதான் ஆகணும். நீ எப்படியாவது நந்தினி கிட்ட பேசி உனக்கும் சந்தோஷம் நடந்தது எல்லாம் தற்செயலா தான் நடந்தது, எதையும் நீ பிளான் பண்ணி பண்ணல அப்படிங்கறத அவளை பேசி நம்ப வையி. அவ நம்பிட்டான்னு வைய, சந்தோஷையும் நம்ப வச்சிடலாம். அவனும் கண்டிப்பா நம்பிடுவான். அதுக்கப்புறம் என்ன, நீ பழையபடி சந்தோஷ் கிட்ட ஜாலியா பேச வேண்டியதுதான். அவனும் உன்கிட்ட பேச போறான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவன் கூடவே இருந்து அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டுட்டு நீயும் சந்தோஷம் சேர்ந்துருங்க, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கே. பாத்தியா சௌமியா, இந்த தீபக்கும் நான் கொடுத்த ஐடியாவை சூப்பருங்கிறான். இங்க பாரு கரி, நான் உன் ஐடியாவை சூப்பர்னு சொல்ல, உன்ன சூப்பர்னு சொன்னேன். நல்லா இருக்கிற. சீ, நினைச்ச அப்பவே. இங்க பாரு சௌமியா, நான் சொன்னதை யோசிச்சு பாரு, கரெக்டா வரும் சரியா? அதுக்கப்புறம் இந்த 2 பேர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காத, சீக்கிரமா வெளியே அனுப்பு. ஆளுங்களே சரியில்லை இவனுங்க. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வடி. ட்ரெஸ் பத்திரம், பாட்டிங்கிற பேர்ல ட்ரெஸ் மேல ஏதாவது கரையோட வந்தேன்னு வை, பிச்சிடுவோம் உன்னை. சரிடி அம்மா, நான் உனக்கு குழந்தை இல்ல, பாத்துக்கிறேன். நீங்க என்னடா ஆபீஸ் போகாம இங்க வந்திருக்கீங்க? 9 to 6 தானே உங்களுக்கு ஷிஃப்ட்? அட போங்க சீனியர், நீங்க வேற. 9 to 6 ஷிஃப்டா? நாங்க ஆபீஸ் வாசல்ல கூட இனிமேல் நிக்க முடியாது. ஏன்டா, என்னாச்சு? எங்களையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க சிஸ்டர். என்னடா சொல்றீங்க? வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா?
எதுக்கு? உங்களுக்கே தெரியல சிஸ்டர், சந்தோஷம் நந்தினியும் பிரிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் நிறைய டைம் லீவ் போட்டிருக்கோம். ஆஃப் டேலாம் நிறைய டைம் போயிருக்கிறோம். லாகின் ஹவர்ஸ் எல்லாம் கூட கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. அதனால தான் டிஎல் வேலையை விட்டு தூக்கிட்டான். நிறைய டைம் வார்னிங் எல்லாம் வேற கொடுத்தான். நாங்கள் தான் எதையும் கண்டுக்காம லீவ் போட்டுக்கினே இருந்தோம். இன்னைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆஃபீஸுக்கு போனோமா, ஐடி கார்டை கட்டி வச்சுட்டு கிளம்பிடான்ட்டானுங்க. சரின்ட்டு வந்துட்டோம். சரிடா விக்கி, கவலைப்படாத. ஊர் உலகத்துல வேற பிபிஓவா இல்ல, பாத்துக்கலாம் விடு. சரி, அதெல்லாம் ஓகே சிஸ்டர். இந்த கரீனா ஏதோ உங்ககிட்ட ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தது நந்தினி கிட்ட பேசணும்ட்டு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலடா. யோசிங்க சிஸ்டர், கரீனா சொன்னது கரெக்டான ஐடியா தான். எல்லாம் சரிதான்டா, ஆனா என் ரேஞ்சுக்கு அவகிட்ட நான் போய் பேசணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளா ஒரு மூஞ்சி, அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. சந்தோஷ் எப்படிதான் அவளை லவ் பண்ணானோ, ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்குடா எனக்கு. இப்ப நினைச்சா கூட எவ்வளவு அழகா இருக்கேன் நானு. என்ன லவ் பண்றதை விட்டுட்டு போயும் அந்த நந்தினி பின்னாடி போனான் பாரு. இதுல அவளுக்காக என்ன அந்த பேச்செல்லாம் பேசினான் நேத்து. சிஸ்டர் நிறுத்துங்க சிஸ்டர், நீங்க ஒரு வகையில் அழகுனா நந்தினி இன்னொரு வகையில் அழகு, அவ்வளோதான். சும்மா தேவையில்லாம அவளை மட்டம் தட்டாதீங்க. அவ சூப்பரான ஃபிகர் தான். ஐயோ, உன் ஆளை சொல்லிட்டேன்னு உனக்கு கோவம் வருதா? சரி சரி விடு. சரி, அவகிட்ட பேசுனீங்களா நீங்க 2 பேரும்? நாங்க மெசேஜ் காலுன்னு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவ தான் எடுக்க மாட்றா. மணி மேகலை கூட எடுக்க மாட்றா. ஏன் ராகுலுக்கு கூட மெசேஜ் பண்ணி பார்த்தோம், அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டு. அவனும் எந்த ரிப்ளையும் பண்ணல. பேசாம நந்தினி வீட்டுக்கு நேர்லயே போய் பார்த்து பேசினா என்னன்னு தோணுது. நீங்களும் வாங்க சிஸ்டர். எதுக்கு நான் வந்து அங்க அவமானப்படுறதுக்கா? அதெல்லாம் தேவையில்ல, நீங்க வேணா போய் பாருங்க. நாங்க போக தான் போறோம் சிஸ்டர். ஆனா நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் சந்தோஷம் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம். எல்லாம் சரிதான், ஆனா நான் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கப்புறமா நான் சொல்றேன். சரி விடுங்க சிஸ்டர், உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து பேசுங்க. ஆனால் நானும் இவனும் கண்டிப்பாக அவகிட்ட பேசி தான் ஆகணும். அப்போ தான் என் மச்சானை எப்படியாவது நந்தினி கூட சேர்த்து வைக்க முடியும். சரி சரி, என்ன பண்றீங்களா பண்ணுங்க, போங்க. நாளைக்கு தான் போக போகிறோம், போயிட்டு வந்துட்டு சொல்கிறோம். சரிடா. அக்கா இந்தாங்க டீ. அலமேலே பேனி தின்னுக்கிற அலமேலே, நீ டீ எடுத்துன்னு போய் மூடி வை, அப்பால குச்சிக்கிறேன். சரிக்கா, நான் உள்ள போறேன். என்னங்க நான் வரேன்னு தெரிஞ்சு டீயும் கையும் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்காகலாம் ஒன்றும் டீ போட்டுன்னு வரல, என் அக்காக்காக போட்டுன்னு வந்தேன். அட டீயை கொடுங்கம்மா. யாருக்கு போட்டான்னு? இந்த பேனு தொல்லை அதிகமாக ஆயிடுச்சு. சரஸ்வதி அம்மா, பேனு தொல்லை தாங்க முடியலையா இல்லை ஏன் தொல்லை தாங்க முடியலையா? உன்னையெல்லாம் நான் சொல்லலம்மா, இந்த பேனை தான் சொன்னேன். இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் நீ, உன்னை போய் என்னால் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அது சரி, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஏதோ பாத்திர கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க தான் இந்த பக்கமே வரலையே, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? எங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒரு விஷயமும் நடக்காதுமா. ஊர்ல பெரிய கை நாங்க. அம்மா பெரிய கை சின்ன கை நீ இப்படி சொல்லிக்கின்னு தான் போன வாரம் புருஷனை பொண்டாட்டி அசிங்கப்பட்டீங்க. என் வீட்டில் உட்காந்துக்கின்னு இந்த சட்டம்லாம் பேசின்னு கிடக்காத. உங்க புள்ள கிட்ட இருந்து பணத்தை வாங்கி உங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு நினைச்சோம். அவன் பணத்தை கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்றது? என்னமோ வாவரா பேசுறீங்க. சரி சரி விடுங்க, எதுக்கு கத்துறீங்க? டீ ஆறிட போகுது, குடிங்க. அப்படி பண்பா பேசி பழகுங்க, நவருங்க. இழுக்க பேனா வந்து தொலையுது. இவ்வளோ முடிய வளர்த்து வச்சா பேனு வந்து மேய தானே செய்யும். எதுக்கு இவ்வளோ முடிய வளர்த்து வச்சிருக்கிறீங்க? கட்டு பண்ணிட வேண்டி தானே. என்ன மாதிரி கட்டு பண்ணியே சின்னதாக குடுமையை போட்டுக்கோங்க, இல்லைன்னா கிராப்பு வெட்டிக்கோங்க. எனக்கு முடிய கிராப்பு வெட்டணும்னு தான் ஆசையாக கிடைக்குது. இந்த முடியை வச்சுக்கின்னு இந்த வயசுல என்னால் பேனெல்லாம் இழுக்க முடியல. தலையை வாரவும் ரொம்ப கஷ்டமாக கிடைக்குது. ஆனால் என்னத்த பண்ணுறது, இந்த கடைக்கெல்லாம் போய் என்னால் கட்டு பண்ண முடியாது. இதுக்கு எதுக்கு கடைக்கெல்லாம் போய்க்கினேன், ஒரு கத்திரிக்கோள் எடுத்து கட்டு பண்ணிக்க வேண்டியதான். ஐயா, அப்படிலாம் நம்ம பண்ணோம்னா குரங்கு அப்பம் போட்ட கதையாக தான் ஆகிடும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆமாம்மா, தெரிஞ்சவங்க கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் சரிதான். என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதோட முடிவை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அடியா மினிக்க பா, திடீர்னு கத்தம் இந்த பொம்பளை. ஏங்க எதுக்குங்க இப்போ அந்த பொண்ணை கூப்பிடுறீங்க? அது முடியெல்லாம் நல்லா வெட்டும். எனக்கு கூட முடியெல்லாம் வெட்டி இப்படி தான் குடுமி போட்டு விட்டுச்சு. அதுதான் பஞ்சி நல்லா பண்ணும் அதெல்லாம். வேகமா வாடி வந்து தானே ஆண்டி இருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டி. அடியே மினிக்க, இந்த பாட்டிக்கு கொஞ்சம் முடிய வெட்டி விடுறியே. இதுல பேய் மாரி உட்காந்து இருக்குது. நானே பார்த்து பயந்துட்டேன். இந்த வர்றியே, அந்த பாட்டிக்கு தான் முடிய வெட்டி விடுறி கொஞ்சம் செஞ்சு விடுறேன். ஆனா பாட்டியே, உன் தலையில நிறைய பேன் இருக்கும் போல. பின்ன தலையில பேன் இல்லாம மானா இருக்கான். குசும்புதான் உனக்கு. சரி, முடிய வெட்டி விடுறேன், 1000 ரூபாய் கொடுத்துடுறியா? முடி வெட்டுறதுக்கு கடையிலேயே 1000 ரூபாய் வாங்க மாட்டாங்க. நீ நம்ம இவ்வளவு அநியாயமா கேக்குற? சாதா மண்டையா இருந்தா வெறும் 500 ரூபாய் தான் வாங்கியிருக்கேன். இது கேள்வி வேற. அதுவும் இல்லாம இது தலையில ஃபுல்லா பேனா வேற இருக்குது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு சரி பண்ணிட்டு தான் என்னால் முடி வெட்ட முடியும். இங்கே பாருங்க, 1000 ரூபாய்க்கு ஓகேன்னா வெட்டி விடுறேன், இல்லைனா வெட்டி விட முடியாது. அதுவும் இன்னைக்கு பண்ண முடியாது, நாளைக்கு தான் பண்ணுவேன். அடியே, என்னடி இவ்வளோ அநியாயம் பண்ணுற? இங்கே பாருங்க ஆண்டி, 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் வெட்டி விடுறேன். இல்லைனா வேற ஆளை பார்த்துக்கோங்க, நான் வரேன். ஏமா பாப்பா, இருமா, 1000 ரூபாய் தானே, நான் தரேன் உனக்கு. எனக்கு முடிய வெட்டி விடு. அவ்வளோதான், பணக்காரி சொல்லிச்சுல. ரேடியே மினிக்கே, நாளைக்கு வந்து முடிய வெட்டி விடு. ஓகே ஓகே.
அவதான் முடிய வெட்டுறன்னு சொன்னால நாளைக்கு வந்து இப்போ நீங்க பேனை இழுத்து போடுங்க, பேனுக்கு ஓட்ட பந்தயம் விடலாம். சரி சரி, ஓட்ட பந்தயம் தானே, தாராளமா விடுவோம். கடவுளே, சீ, உள்ள போலாம், நம்ம அருவருப்பா இருக்கு. பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு தங்க நகை மாதிரி தான் இருக்குது. நல்லதா இருக்குது இல்ல தாரா? ஆமா ஆண்டி, ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கு. ஆண்டி, இன்னைக்கு நம்ம போன கவரிங் கடையில டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவல் கோல்டை விட கவரிங் நகை தான் நல்ல டிசைனா சூப்பரா இருக்கு. சரிதான். சரி, எதுக்கு இதெல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போய் உள்ள வை. சௌந்தர்யா, உன் ஃப்ரெண்டுங்களுக்கு இதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பணும், நீ அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேனே. சௌந்தர்யா, சௌந்தர்யா, ஐயோ இவ எதுக்கு இங்க வரா? யாரு சௌந்தர்யா? என் ஃப்ரெண்டு மினினே. ஐயோ கடவுளே, வந்துட்டாலே. தாரா, கடகடன்னு உள்ள எடுத்துட்டு போ. சரிங்க ஆண்டி. என்ன சௌந்தர்யா, என்னை பார்த்ததும் அவசர அவசரமா நகையெல்லாம் உள்ள எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, காலம் கெட்டு கிடக்குல, அதான் எதுக்கு ஹால்லயே வச்சு நகையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, உள்ள எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல வச்சு பாருமான்னு சொன்னேன். அதான் எடுத்துட்டு போறா. எல்லாம் சரிதான் சௌந்தர்யா, ஆனா எனக்கு கொஞ்சம் நகையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கிளம்பி வந்தேன். கொஞ்சம் காட்ட சொல்லுவோம் மருமகளை. அதுல பாக்குறதுக்கு என்ன இருக்குது, அப்படி நார்மல் டிசைன் தான். அதுவும் இல்லாம போட்டோ தான் அனுப்புனல உனக்கு. இங்க பாரு சௌந்தர்யா, நான் ஓப்பனாவே சொல்றேன், நீ அந்த போட்டோ அனுப்புனதும் எனக்கு அந்த டிசைன் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சா, அதான் நேரில் வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்குமே, நானும் அதே மாதிரி போய் வாங்கலாமேன்னு பார்த்தேன். நீ என்னடான்னா நகையை பார்க்கவே விட மாட்டேற. அப்படியா, அதே மாதிரி வாங்கணுமா? ஆமாப்பா, எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு. உன் மருமகளை எடுத்துட்டு வந்து காட்ட சொல்லேன். சரி சரி, சொல்றேன். இங்க பாரு தாரா, அந்த நகையை அப்படியே எடுத்துட்டு வா, இந்த ஆண்டிக்கு காமி. சரிங்க ஆண்டி. உக்காரி மினி, ஏன் நிக்கிற? இட்ஸ் ஓகேப்பா, நகையை பார்த்துட்டு நான் உடனே கிளம்பிடுவேன். நீ எந்த கடையில் வாங்கினியோ அதே கடையில் தான் நானும் வாங்க போகிறேன். அம்மா, நீ எந்த கடையில் வாங்க போன? கடையா? அது டி நகரில், டி நகர், இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த சந்தில் தான் ஒரு கடையில் வாங்கினேன். அது வந்து இது பேர் சரியா ஞாபகம் இல்லை, நான் பார்த்து சொல்கிறேன். என்ன சௌந்தர்யா, கடை பேர் சொல்கிறதுக்கு இவ்வளோ திணறுற? எப்படியோ ஜுவல்லரி பேக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் இருக்கும், அதை பார்த்து சொல்லு. வாவ், இது டிசைன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அம்மா, இங்க கொஞ்சம் எடுத்துட்டு வா. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் எந்த கடையிலயும் பார்த்தது இல்ல, செம்மையா இருக்கு. ஆமா ஆண்டி, ரியல் கோல்டு கூட இப்படி இருக்காது. என்ன சொன்ன? ஐ மீன் ரியல் கோல்டு இப்படி தான் இருக்குன்னு சொன்னேன். யூசுவலா 22 கேரட் தான் எல்லாரும் விற்பாங்க. நாங்க வாங்கிட்டு வந்தது 916 ஆண்டி. ஓ, 916ஆ? நான் அப்பவே நினைச்சேன். கோல்டோட டிசைன் எல்லாம் செம்மையா இருக்கு, கோல்டோட கலரும் சூப்பரா இருக்கு. எஸ் ஆண்டி, நீங்க பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க ஆண்டி, நான் எடுத்துட்டு போறேன். ரொம்ப நேரம் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கை வலிக்குது ஆண்டி. ஒரு 5 மினிட்ஸ் தான், நான் தந்துருவேன். நீ வேணா என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன். நோ நோ நோ, இதை நான் தான் வச்சுப்பேன். இது ஏன் நகை, நீங்க அப்படியே பாருங்க. சரி சரி, நான் அப்படியே பாத்துக்கிறேம்மா. டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ சிலதெல்லாம் பார்க்கும்போது இந்த டிசைன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா எல்லாம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, இந்த கவரிங் நகையெல்லாம் இருக்கும் தெரியுமா, மேலே ரொம்ப பாலிஷ்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. OMG ஆண்டி, ப்ளீஸ் பார்த்து பேசுங்க. நாங்க பணக்காரங்க, நாங்க ஒன்றும் கவரிங் எல்லாம் வாங்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. சரிதாம்மா சௌந்தர்யா மருமகளே, அவளை மாதிரியே பேசுற. நான் ஒன்றும் சொல்லலை, கவரிங் மாதிரி இருக்குது நகையை பார்க்கறதுக்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க வாங்கின ஜுவல்லரி ஷாப்ல வேணா நீங்க போய் நகையை வாங்கி பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் தெரியும். ஓகே, நான் இதை உள்ள எடுத்துட்டு போறேன், நீங்க பார்த்தது போதும். அடேங்கப்பா, உன் மருமக நான் இவ்வளவு கோவக்காரியா இருக்கிறா. பின்ன நீ சும்மா கவரிங் கவரிங்னு சொல்லின்னு இருக்கிற, அவளுக்கு கோவம் வராதா? அவளுக்கு அந்த மாதிரி வார்த்தையை கேட்கறது கூட பிடிக்காது. அவளை போய் அதெல்லாம் வாங்க போறா, நீ வேற. சரி ஓகே, அதெல்லாம் விடு. கடை பேர் என்னன்னு சொல்லு. ஐயோ, கடை பேரை நான் மறந்துட்டேனே. சரி, நான் பார்த்து அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்படியா? மறக்காம ஃபோன் பண்ணி சொல்லு. நீ ஃபோன் பண்ணதும் நானும் என் வீட்டுக்காரர் போயிட்டு அதே மாதிரி நகையை வாங்கிட்டு வரோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி சௌந்தர்யா, நீ சொன்ன மாதிரியே நகையெல்லாம் வாங்கிட்டு உன்னோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நீ நகை வாங்கினதுனால. ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே, அந்த கடை பேர் என்னங்கிறத மறக்காம ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுண்ணே, நான் கிளம்புறேன். வேலங்காதவ வந்துட்டா இப்பதான். இவளெல்லாம் தேவையில்லாம கவரிங் நகையை 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இங்க பாருமா தங்கச்சி, இப்ப இருக்கிற பிரச்சனையை எப்படியோ சமாளிச்சிட்டோம். இனி வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன பண்ண போறோம்? எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். என் புருஷன் பணமும் தரமாட்டேன்ட்டான், என் புள்ளியும் பணம் இல்லைன்ட்டான். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த வீட்டை விற்று தொலைலான்னு பார்த்தா இந்த வீடும் என் பேர்ல இல்லை, எல்லாம் அவன் பேர்ல தான் இருக்குது. அந்த வெளியில நிற்கிற 2 காரும் அவன் பேர்ல தான் இருக்குது. என் பேர்ல இந்த வீட்டில் ஒண்ணுமே கிடையாது, ஒரு சின்ன குண்டு மணி கூட கிடையாது இந்த வீட்டில். ஐயோ, இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. நான் சசியா சேர்த்து வச்ச நகையெல்லாம் விற்று தான் தின்னணும் போல இருக்குது.
ஆனா சௌந்தர்யா, உன் புருஷன் நல்லா உஷாராதான் அவன் மேலேயே அவன் புள்ள மேலேயே சொத்தெல்லாம் வாங்கி சேர்த்துருக்கிறான். நாளை பின்ன இந்த மாதிரி எதனா பிரச்சனை வந்தா உன்னை கழட்டி விடலான்ட்டு. என் பேரில் சொத்தை வாங்கி போட சொல்லி அந்த ஆளுக்கிட்ட சண்டை போடாத நாள் இல்லை. ஆனால் அந்த ஆள் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டான். அதனால தான் நகையும் பணமும் சேர்த்து வச்சேன். ஆனால் பணம் அக்கௌண்ட்டில் இருக்குதுங்கிற நம்பிக்கையில் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் தண்ணியாட்டு செலவு பண்ணேன். இப்போ என்கிட்ட வெறும் 9 லட்சம் தான் இருக்குது. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில. இப்போ நகை வேற போயிடுமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. ஐயோ, எனக்கு இப்போ அதை நினச்சாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாதம்மா தங்கச்சி, எல்லாத்துக்கும் ஒரு வழியை கண்டுபிடிப்போம் சீக்கிரமா. சரி சரி, வேற என்னத்த பண்ணுறது? அப்படி சொல்லி மனசை சமாதானப்படுத்திக்க வேண்டியதான். இவ பேசிட்டு போறத பார்த்தா நகை கண்டிப்பா நிறைய இருக்கும்னு தோணுது. எப்படியாவது எவ்வளவு சவர நகை வச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 500 சவரனாவது வச்சிருப்பா, கண்டிப்பா வச்சிருப்பா. ஏன்னா என் தங்கச்சி தான் பேராசக்காரியாச்சே, அவ எப்படி நகையெல்லாம் சேர்ப்பான்னு எனக்கும் தெரியும். முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படியாவது இவன் தூங்குற நேரமா பார்த்து இவ பெட்ரூம்ல போயிட்டு எவ்வளோ நகை வச்சிருக்காங்கிறத பார்த்தே ஆகணும்.